Hello parents, welcome to my channel. Today video la வந்து LKG half yearly question paper தான் பார்க்க போறோம். நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து LKG இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் சர்க்கிள் கேபிட்டல் D அண்ட் ஸ்மால் d, that means capital letter and small letter. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டோர். இப்போ டோரில் எங்கே D கேபிட்டல் D எங்கே இருக்கோ அதை சர்க்கிள் பண்ணணும். நம்பர் 2 டப்பில் வந்து கேபிட்டல் D ஸ்மால் d இது இருக்கும், ரெண்டு செக் பண்ணி சர்க்கிள் பண்ணணும். இப்போ கிட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, கேபிட்டல் ஸ்மால் டிக்கும் டிக்கும் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிக்கும் டி பிடி ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸ் ஸ்மால் பிடி எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பட்டில் வந்து ஸ்மால் டி இல்லை கேபிட்டல் டி எங்கே இருக்கோ அதை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் குட் GOOD குட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் A to G, ஏலேருந்து G வரைக்கும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸை இந்த டேஷில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த கேபிட்டல் லெட்டர்ஸ் டு தேர் ஸ்மால் லெட்டர்ஸ். நான் ஆல்ரெடி வந்து LKG சிலபஸ் போட்டிருக்கேன், டேர்ம் வைஸாக என்னென்ன ஒரு டேர்முக்கு ஏற்ற மாதிரி தான் கிட்ஸுக்கு சொல்லித்தரணும், எல்லாமே எடுத்த உடனே சொல்லித்தரக்கூடாது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதோட கேபிட்டல் லெட்டர்ஸு ஸ்மால் லெட்டர்ஸும் அவங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் B, அப்போ அந்த சைடு ஸ்மால் B எங்கே இருக்கோ அதை மேட்ச் பண்ணணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் D Q J P C, ஓகே. நெக்ஸ்ட்டு மேட்ச் த பிக்சர் டு த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட், ஓகே. அவங்க புக்ஸ்லேயே வந்து டெய்லி இன்னும் நான் வந்து கிட்ஸுக்கு டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பிக்சர் வித் இமேஜ் இருக்கும், இப்போ A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பாலில் புக்ஸில் இருக்கும். அதை டெய்லி ரீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் படிக்க தெரியலனா கூட அதை ஸ்பெல்லிங் அந்த வேர்டோட நேமை வந்து அவங்க ஈஸியாக ஸ்பெல் பண்ணுவாங்க. இப்போ ஐயோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, அப்போ டெய்லி படிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்களுக்கு மைண்டில் நின்றுடும். இப்போ I ஃபர்ஸ்ட் லெட்டர் E. நெக்ஸ்ட்டு கேட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன C. ஸோ இதை மேட்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபார் த கிவன் லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து கிட்ஸுக்கு டீச் பண்ணும்போது ABCD ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் சொல்லித்தரீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து ஈஸி எழுதுறதுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு டீச் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் தென் சொல்லித்தரலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் லெட்டர்ஸும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஏவோட ஸ்மால் லெட்டர் பக்கத்தில் எழுதணும். அப்போ NEHVP, ஓகே. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். இப்போ டாகோட ஸ்பெல்லிங் என்ன DOG டாக், அது சைடில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கவ், நெக்ஸ்ட்டு பால், நெக்ஸ்ட்டு ட்ரீ. இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங்கை வந்து அவங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் ABCD நல்லா தரவாகிட்டாங்கன்னா, கேபிட்டலோ ஸ்மாலோ தரவாகிட்டாங்கன்னா அந்த ஸ்பெல்லிங்ஸை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரைட் த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபார் த கிவன் ஸ்மால் லெட்டர்ஸ். இந்த கொடுத்துருக்க ஸ்மால் லெட்டருக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து சைடில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ ABCD சொல்லி கொடுத்துருப்பீங்களா, இப்போ ஆர்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அது ஆர்டராக எழுதணும். இன்னொரு டிப் என்னென்னா வந்து இப்போ ABCD வந்து ஆர்டராக தான் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, எந்த லெட்டர்ஸ் ஃபஸ்ட் சொல்லித்தரலாம், இது சொல்லித்தரக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேஸ் த ஃபாலோயிங் அண்ட் ஆஃப்டர் ட்ரேசிங் ரைட் த ஆல்ஃபபெட் நெக்ஸ்ட் டு இட். லெட்டரை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது என்ன லெட்டரோ அந்த டேஷில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் என்னது R, நெக்ஸ்ட்டு வந்து W, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேட்ச் த கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் டு த பிக்சர். இப்போ சென்டரில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதோட கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் ஹவுஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன H, அப்போ கேபிட்டல் H ஸ்மால் H வந்து ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது ஃப்ளவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் F, அப்போ கேபிட்டல் F ஸ்மால் F வந்து ஜாயின் பண்ணணும் அந்த ஃப்ளவரோட. நெக்ஸ்ட்டு ரைட் த கேபிட்டல் ஸ்மால் லெட்டர். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல்னால் ஸ்மால் எழுதணும், ஸ்மால்னால் கேபிட்டல் எழுதணும், மிக்ஸ் மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் B கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போனா ஸ்மால் லெட்டர் எழுதணும். நெக்ஸ்ட்டு P கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸ்மால் லெட்டர் டேஷில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து G ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ கேபிட்டல் G ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 11th ரோமன் ரைட் த மிஸ்ஸிங் ஸ்மால் லெட்டர் மிஸ்ஸிங் லெட்டரை டேஷில் ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு see the picture and write the number of its name near the picture. இப்போ சைடில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிட்ஸுக்கு ரீட் பண்ண தெரியாது, நீங்கள் தான் ரீட் பண்ணி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எலிஃபெண்ட்டோட நம்பர் என்ன 1, அப்போ எலிஃபெண்ட் எங்கே இருக்கோ அந்த பாக்ஸில் நம்பர் 1 ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார் நம்பர் 2, கார் எந்த எங்கே இருக்கோ பிக்சர் இருக்கோ அது பாக்ஸில் 2, அது மாதிரி அந்த நம்பரை வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜாயின் த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃப்ரம் A to U. இது ஜாயின் பண்ணும் போது அழகான ஒரு ட்ரக் வந்து இமேஜ் வந்து வரும். டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ரைட் ஸ்மால் லெட்டர்ஸ் ஃப்ரம் N to Z, Nலேருந்து Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸை வந்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்
கீயோட மஸ்ட் கே டேஷ் இ அப்போ என்ன வரும் கீ இ வரும். நெக்ஸ்ட்டு சன், டாக், பேர்ட், பால். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபாலோயிங் இன் ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ கேபிட்டல் லெட்டரை கொடுத்துருக்கிறத அப்படியே வந்து ஸ்மால் லெட்டரில் டேஷில் எழுதணும். சர்க்கிள் த லெட்டர்ஸ் வித் விச் த நேம்ஸ் ஆஃப் த கிவன் பிக்சர்ஸ் பிகின். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரீயா. ஓகே, இப்போ ட்ரீயோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன டி. ஸோ அதை சர்க்கிள் பண்ணணும் இந்த கொடுத்துருக்க நேம்ஸில். நெக்ஸ்ட்டு ரைட் த மிஸ்ஸிங் வவல்ஸை ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர். இப்போ ஜி இஸ் ஃபார் ஜி எந்த லெட்டரோட ஃபஸ்ட் லெட்டர் கிரேப்ஸா இல்லை செரியா கிரேப்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ் இஸ் ஃபார் ஷிப்பா இல்லை ஏரோப்ளேனா ஷிப். ரைட் த ஃபாலோயிங் இன் ஆர்டர். ஓகே, இப்போது சப்போஸ் கிட்ஸுக்கு எதுவுமே தெரியல எழுத தெரியல என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது சொல்கிறேன். இந்த கொடுத்துருக்க ரோம் லெட்டர்ஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லி ஒரு ரோம் லெட்டராக வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் கொடுங்க, படிக்க வைங்க. நல்லா ரிப்பீட்டேஷன் அடிக்கடி வந்து இதில் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே, மேக்ஸ் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் ஒன் வந்து கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த பாக்ஸ். ஸோ கவுண்டிங் பண்ணிவிட்டு எத்தனை ஐஸ்கிரீம்ஸ் இருக்கோ அந்த நம்பரை வந்து பாக்ஸில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மூன், எத்தனை மூணு இருக்குது கவுண்டிங் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் எழுதணும். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா கிட்ஸுக்கு நீங்கள் கவுண்டிங் அவங்க புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. கவுண்டிங் பண்ணிட்டு சொல்லி தரணும். 1 2 3 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை ரைட் பண்ணணும் நம்பர்ஸு. நெக்ஸ்ட்டு ரைட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 6 to 10, 6லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் மேட்ச், அதில் கவுண்ட் பண்ணி அந்த ரிலவெண்ட் நம்பர்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். ரைட் த நம்பர்ஸ் தட் கம்ஸ் பிஃபோர் நம்பர்ஸ் என்ன வருமோ அதை வந்து பிஃபோர் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த நம்பர் தட் கம்ஸ் ஆஃப்டர் நம்பர்ஸை ரைட் பண்ணணும். மேட்ச் த ஃபாலோயிங் நம்பரும் நம்பர் நேம்ஸும் அதை மேட்சிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த நம்பர்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டரில் வந்து நம்பர்ஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து ராக்கெட் எத்தனை ராக்கெட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான சர்க்கிள் நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணணும். இது லீஃபும் அதே மாதிரி தான். ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த டேஷில் வந்து ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாட்ஸை ஜாயின் பண்ணும்போது என்ன பிக்சர் வருதுன்னு கிட்ஸ் கிட்ட கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து EVS கொஷின் பேப்பர் பார்க்கலாம். EVS கொஷின் பேப்பரில் டிக் த பாக்ஸ் ஃபார் த திங் தட் இஸ் டாலர் தென் த அதர். ஓகேவா, எந்த அனிமலை விட எது தான் இப்போ பாருங்க எந்த பிக்சரை விட எந்த பிக்சர் வந்து டாலராக இருக்கோ அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எலிஃபெண்ட் வந்து பிக்காக இருக்குது, டாலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட்டு ஸ்மாலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த செடி வந்து ஸ்மாலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரீ வந்து பிக்காக இருக்குது. அப்போ இந்த பிளான்ட்டை விட அந்த ட்ரீ வந்து பிக்காக இருக்கா. ஸோ அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணணும். இந்த பாய் ஹைட்டாக இருக்கான் ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த பாக்ஸை டிக் பண்ணணும். பாக்ஸ் ஃபார் த திங் தட் இஸ் ஷார்ட்டாக இருந்தது. இப்போ இதில் இருக்க எதெல்லாம் ஷார்ட் அனிமல்ஸ் இருக்கும் அதெல்லாம் டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஏல பாருங்கள் ரேட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேட்டை வந்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எது ஷார்ட்டாக இருக்குது அண்ட் அவுல் வந்து ஷார்ட்டாக இருக்கா. ஸோ அதை வந்து டிக் பண்ணணும். ரைட் F ஃபார் ஃப்ரூட்ஸ், V ஃபார் வெஜிடபிள். அப்போது கிட்ஸுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சொல்லித்தரலாம். அது ஃப்ரூட்டாக வெஜிடபிளான்னு சொல்லிட்டு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸு. ஃபஸ்ட் ஒன் பொட்டேட்டோ, ஃப்ரூட்டாக வெஜிடபிள்னா வீன்னு அந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ் என்னது ஃப்ரூட், அப்போ Fன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால், ஃப்ரூட்டாக வெஜிடபிளாக, நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் தான் பிரிஞ்சால் வீன்னு ரைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஒரு பாக்ஸும் கரெக்டாக ஃப்ரூட்டாக வெஜிடபிளான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த டெஸ்ட்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கிட்ஸுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸ் நேம், வெஜிடபிள்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம்னால் ஈஸியாக நீங்கள் டீச் பண்ணலாம். ஒரு 2 ஏஜுக்கு மேலேயே நீங்கள் பிக்சர்ஸ் வச்சு சார்ட் வச்சுலாம் வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்லேயே. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை அண்ட் மேட்ச் த வைல்ட் அனிமல்ஸ். இப்போ இந்த சைடு இருக்க சேம் அனிமல் தான் அந்த பக்கமும் இருக்குது. ஸோ கிட்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா பார்த்து அதை மேட்ச் பண்ணணும். டைகரோட டைகர் மேட்ச் பண்ணணும், ஷீப்போட ஷீப் மேட்ச் பண்ணணும். அது மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு பார்ட்ஸோட யூசஸும் நம்ம சொல்லி தந்துடணும். ஓகேவா, இப்போ கண்ணுனா எதுக்கு, ஐஸ்னால் பார்க்குறதுக்கு, நோஸ்னால் ஸ்மெல் பண்ணணும். ஓகேவா, டங்குனா டேஸ்ட்டு. ஸோ அந்த பாடி பார்ட்ஸோட கரெக்டாக அந்த சைடு மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நோஸ் என்னது ஸ்மெல், ரோஸ். அப்போ ரோஸ் வருமா, ரோஸ் தான் நம்ம ஸ்மெல் வரும், அதை ஸ்மெல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இயர் காதுக்கு யூஸ் ஆகும் வந்து சவுண்டு கேட்டால். ஸோ பெல்லை வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐஸ்னால் எனக்கு கண்ணால் பார்ப்போம். ஸோ வந்து அந்த கூலிங் கிளாஸை மேட்ச் பண்ணணும். ஹேண்டுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோமா. ஸோ அந்த அதுக்கான ஆர்கன்ஸ்க்கு வந்து அது கரெக்டாக மேட்ச் பண்ணணும், சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ரீடிங்கும் ஒரு எக்ஸாமில் வரும் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிக்சரை பார்த்தோன்னே என்ன சொல்லணும் கிட்ஸு, டாக், இது டாங்கி, ஷீப்னு பிக்சரை பார்த்தோன்னா அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கவ், கோட், கேட்டுன்னு அவங்க ரீட் பண்ணணும். ஸோ பிஃபோராக நீங்கள் அனிமல்ஸ் நேமாக ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஓகே, லாஸ்ட்டாக என்ன எக்ஸசைஸ்னால் வந்து EVS முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைம்ஸ் இருக்குது. எனி 2 ரைம்ஸை வந்து அவங்கள பாட சொல்லுங்கள். ரைம்ஸு டிங் டாங் பெல், இந்த ரைம்ஸு டிங் டாங் பெல், புசி இன் த பெல், ஹூ புட் ஹெர் இன் லிட்டில் டாமி திங். ஸோ ரைம்ஸை வந்து ரைம்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருப்பீங்களா, ஸோ ரைம்ஸை வந்து பாட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஜாக் அண்ட் ஜில் ரைம்ஸ். எனி 2 ரைம்ஸு நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த 2 ரைம்ஸ் கொடுத்துருக்கேன். ரைம்ஸை வந்து கிட்ஸை பாட சொல்லுங்கள். அவ்வளோதான் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக போடுறேன் எப்படிலாம் அவங்க சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு. மறக்காம என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.